ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட இணையற 3 வர்ச்சுவல் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு சேலஞ்ச். அவங்களோட சேர்ந்து நீங்களும் பாடல்களை கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் சீசன் 6 எபிசோட் 19. லெட்ஸ் பிகின் என்ன பாட்டு பாட. இன்னைக்கு ஷோவுக்கான தீம் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான தீம். ஏன்னா தளபதியா இருந்து இப்போ நம்மளுடைய முதலமைச்சரா இருக்காரு திரு விஜய் அவர்கள். சோ விஜயோடைய சாங்ஸ் தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில கேள்விகளா வரப்போகுது. அண்ட் அவர் வந்து ஜூன் 22 இஸ் இஸ் பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே சிஎம் சார். உங்களுக்கு வந்து இன்னைக்கு டெடிகேஷன். அண்ட் இந்த கேள்விகள் மொத்தம் 6 கேட்டகரிஸ் வரும். அந்த கேட்டகரிஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஸ்வீட் ரொமான்சஸ், ஸோ காதல் பாடல்கள். டெரிஃபிக் டான்சஸ், விஜய்னா டான்ஸ் பார்ட்டி இல்லாமையா. குத்து பார்ட்டிஸ், விஸ்ட்ஃபுல் மெலடிஸ், சோக பாடல்கள். கெத்து ட்ராக்ஸ், இது வந்து அவருடைய அதிரடி இன்ட்ரோ சாங்ஸ். அண்ட் ட்ரீமி செரனேட்ஸ், இது வந்து காதல் பாடல்கள் ஆனா ஆண் குரல்ல மாத்திரம் வர சோலோ சாங்ஸ். இதுல 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ்ல எந்த கேட்டகரியில கேள்வி வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். சோ இந்த கேள்விகளை எதிர்கொள்ள இன்னைக்கு யார் வராங்கன்னு பார்க்கலாம். டுடே வி ஹேவ் நித்யா, பத்மாவதி மற்றும் சுப்ரியா. Dreamy Serenades 100 மேம். ஓகே, வீடியோ பசில். ஸோ உங்களுக்கு வந்து பாடல் வரிகளுக்கு ஏற்றாற் போல ஒரு வீடியோ வரும். தெரியுமா? தெரியும் மேம். ஏஞ்சல் வந்தாளே வந்தாளே ஒரு பூவோடு. சூப்பர். எஸ், என்ன படம் ஞாபகம் இருக்கா? பத்ரின்னு நினைக்கிறேன் மேம். எஸ் எஸ் எஸ். இது வந்து ஜோ ஜீதா வஹி சிக்கந்தர்னு ஹிந்தியில் ஒரு படம் வந்தது, ஆமீர் கான் நடிச்சு. அதை வந்து தமிழ் எடுத்திருந்தாங்க பத்ரின்னு. அதுதான் அந்த பாடல் ஏஞ்சல் வந்தாலே. 2000 வந்து ரமண கோகுலா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு கம்போசர் தமிழ் இந்த படத்துக்கு போட்டிருந்தாரு. தேவி ஸ்ரீ பிரசாத் பாடியிருந்தாரா இந்த பாட்டை? ஓ சூப்பர். KS சித்ராவுடன் பாடியிருந்தாங்க. பழனி பாரதி அவருடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ நித்யா, குட் ஓப்பனிங். யூ ஓப்பன் யுவர் அக்கவுண்ட் வித் 100 பாயிண்ட்ஸ். ஸ்வீட் ரொமான்சஸ் 300. ஸ்வீட் ரொமான்சஸ் 300 இஸ் ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பாடலோடைய ஒரு சின்ன பிட்டு பிஜிஎம் அல்லது சம்வேர் இந்த மிடில் கேட்கும். நீங்கள் அதுலேருந்து பாடலை சொல்லணும். கேட்டுதா? கேட்டது. பாடல் பாடியவரோட குரலும் கேட்டிருக்கோம். அதுவே ஒரு குழு. எஸ்பிபி சார். ஒரு காதல் கடிதம். சாரி தெரியலையா? தெரியல. ஓகே, பாசிங் இட். சுப்ரியா, உங்களுக்கு தெரியுமா? இது காதல் ஆரம்பம், நாடோடி நண்பா போகாதே. கரெக்ட், அந்த மாதிரி இருக்கா? அந்த பாட்டு இல்ல. இல்ல. நித்யா, உங்களுக்கு தெரியுமா? நான் என்றென்றும் காதல் படத்துல இருந்து அந்த போகாதே நாடோடி நண்பா போகாதே, அதுதான் காதல் பாடல்ங்கிற போகாதே நண்பான வரும். ஸ்வீட் ரொமான்ஸ் தான கேட்டகரி. இல்ல. ஓகே, I'll reveal the song. இது வந்து என்ன இப்ப ஞாபகம் வந்துடுதா? பாயிண்ட் கிடையாது, ஆனா ஞாபகம். ஓகே ஓகே. பாயிண்ட் வேண்டாம். கண்களா ஊஞ்சலா அந்த பாட்டா? அதுதான். ஒரு மாதிரி ஸ்விங்கிங்கான ரொம்ப அழகான சாங். ரொம்ப பிடிச்ச சாங். நல்ல சாங். எஸ். கண்களா மின்னலா கூந்தலா ஊஞ்சலா இந்த சந்தேகம் நீ வந்ததாலா காதலா. 99ல வந்த படம். மனோஜ் பட்நாகர், மனோஜ் கியான் மியூசிக் போட்டு இருந்தாங்க முதல்ல. அப்புறம் அவர் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுல மனோஜ் போட்ட பாட்டு இது. எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் KS சித்ரா பாடியிருந்தாங்க. பழனி பாரதி அவருடைய வரிகள். இல்ல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல, ஆனாலும் தெரிந்த பாடல் தான். டக்குன்னு மிஸ் பண்ணிட்டீங்க. ஸ்வீட் ரொமான்சஸ் 100. வீடியோ பசில் தான் உங்களுக்கும். என்ன பண்ணுது அந்த நிலவு? நிலவு பொட்டு வைக்குது, பூ வைக்குது. அவ்வளவுதான், பாட்டு வந்துடுச்சே. சொல்லுங்க. இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சதா? எத்தனை நீங்க சொல்லிருப்பீங்க. பாட்டு தெரியுமாங்கிறது தெரியலையே. நிலவு பொட்டு நிலவு பொட்டு பூ. நேரமாயிட்டு இருக்கு.
தெரியல பிரியா. வரமாட்டேங்குது. நித்யா உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேம். ஆ. பொட்டு வைத்த பூ முடிக்கும் நிலா தேடி வரும் லா. கார்த்திகை மாதம் விழா. Yes, அதுதான் அந்த பாடல். இது நினைத்தேன் வந்தாய் படத்துல வந்து அழகான சாங் எஸ்பிபி அண்ட் சொர்ணலதா குரல்கள்ல வரும். பழனி பாரதி அவருடைய வரிகள், தேவா அவருடைய இசையில எல்லாமே சூப்பர் ஹிட் பாட்டு. இதுல ரொம்ப அழகான பாடல் இது. இது வந்து படத்துல எல்லா பாட்டையும் விட இது நாட் சோ பாப்புலர், பட் எனக்கு இந்த பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் விட. எஸ், ஸோ எஸ், 100 more points for you, நித்யா. வணக்கம், என் பேர் நித்யா. என்னோட சொந்த ஊர் சென்னை. நான் இப்போ சாண்டா பார்பரா, கலிஃபோர்னியால இருக்கேன். எனக்கு தமிழ் மியூசிக் ட்ரிவியானா ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் அந்த தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலுக்கு நான் அறிமுகமானேன். அண்ட் ரொம்ப நாளா நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ ரொம்ப அழகா நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரியா மேம்க்கும் இந்த என்டையர் டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்வீட் ரொமான்ஸ் 200 மேம். ரொமான்ஸ் இஸ் 200. பிக்சர் பசில், கார்ட்டூன் க்ளூ. தோட்டம். என்ன தோட்டம்? ரோஜா பூந்தோட்டம், காதல் வாசம், காதல் வாசம், பூவின் இதழெல்லாம் மௌனராகம், மௌனராகம். ஒவ்வொரு நிலையிலும் தேன் துளி அழியுதே, பூவெல்லாம் பூவெல்லாம் பனிமழை தேடுதே, நம் காதல் கதையை கொஞ்சம் சொல் 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 என்றதே. உன்னிகிருஷ்ணன் அவ்வளோ சாஃப்ட் வாய்ஸ், ரொம்ப ஸ்வீட்டா பாடிருப்பாரு. இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஹிஸ் வாய்ஸ் இன் திஸ். கண்ணுக்குள் நிலவு படத்துல வந்தது 2000ல வந்த படம். ராஜா சார் மியூசிக்ல அனுராதா ஸ்ரீராம் கூட பாடியிருந்தாங்க. பழனி பாரதி அவருடைய வரிகள். எஸ், 200 points more. வணக்கம், பத்மாவதி. இருந்ததெல்லாம் சென்னையில, இப்போ வந்து டப்ளின் கலிஃபோர்னியால இருக்கேன். இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 2.5 years பார்த்துட்டு இருக்கேன். பிரியா மேம் ரொம்ப சூப்பரா பண்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாப்பி பர்த்டே டு சிஎம் சார். அங்க போய் அவரை சிஎம் சொல்றீங்களா? சூப்பர். விஸ்ட்ஃபுல் மெலோடிஸ் 200. விஸ்ட்ஃபுல் மெலோடிஸ் 200. முதல் வரி என்ன? பாடல் வரிகள் தர எங்கேதானா நீங்க முதல் வரியை சொல்லணும். ஆசை காதல் கைகளில் சேர்த்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆசை ஆனந்தம் ஆனந்தம் பாடும். டக்குன்னு வந்துடுதுல. ஆமா. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே, ஆனந்தம் ஆனந்தம் பாடும். ஆனந்தம் ஆனந்தம்னு அவர் பாடுறாரு ஒழிய அவர் கண்ணுல கண்ணீரோட தான் பாடுவார். அந்த மாதிரி ஒரு பாடல் இது. ஒரு தலை காதல் கைகூடாத ஒரு பாடல். பூவே உனக்காக படத்துல ஐ திங்க் விஜய்க்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்ச படம் இது. நல்ல பெரிய ஹிட் அவருக்கு. இதுவும் அந்த காதலுக்கு மரியாதை எல்லாம் பேக் டு பேக் வந்த படங்கள். அவருக்கு பெரிய ஒரு ஸ்டார்டம் கொடுத்த படங்கள்னு சொல்லலாம். 96 வந்தது. எஸ். ஏ. ராஜ்குமார் இசையில உன்னிகிருஷ்ணன் தான் இந்த படலையும் பாடியிருந்தார். பழனி பாரதி அவருடைய வரிகள். ஸோ பத்மாவதி, ஓப்பன் யுவர் அக்கௌண்ட், 200 points. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு சுப்ரியா. நான் பிறந்து வாழ்ந்தது எல்லாமே நாகர்கோவில்ல. அண்ட் இப்போ நான் இருக்கிறது ட்ரிவாண்ட்ரம்ல. ஸோ மியூசிக் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் பிரியாவோட சேனலை பாஸ்ட் 1 year-ஆவே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் பிரியா வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸுமே ரொம்ப அருமையாக ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ பிரியா. அண்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அகெயின் ஹாப்பி பர்த்டே சிஎம் சார். டெரிஃபிக் டான்சஸ் 100. படம் பாரு பாட்டு பாடு. ஸோ உங்களுக்கு ஒரு ஜிப்ல இமேஜ் வருது. நீங்க அதுல இருந்து பாட்டை சொல்லணும். அந்த ஹீரோயினுக்கு கைய காணும். இது பண்ற கூத்து இதெல்லாம். இந்த ஹீரோயின் யாரா? அசினா த்ரிஷாவான்னு தெரியல. ஆனா இந்த போட்டோல இல்ல. அந்த ஹீரோயின் அசினா த்ரிஷாவானே தெரியல. 2 பேரும் இல்ல. அசினும் இல்ல, த்ரிஷாவும் இல்ல. பேரை சொன்னா இதா கூட கஷ்டம். அதுல இருந்து அவ பேர் யாருன்னு. அமிஷா பட்டேல். அது அமிஷா பட்டேல். ஓகே. அப்படின்னா புதிய கீதை. பாட்டு என்ன? புதிய கீதை. புதிய கீதை பாட்டு இங்க இருக்கு, இங்க வரமாட்டுக்கு. புதிய கீதையில வசியக்காரி வசியக்காரி வசியம் செய்து போனாளே. எஸ், அதுதான் அதுதான். அது வந்து நல்ல பாட்டு, நல்ல டான்ஸ், செம்மையா இருக்கும். வசியக்காரி வசியக்காரி வலைய வீசி போறாளே, ஏனோ ஏனோ உடல் வேகுதடி, ஏனோ ஏனோ உயிர் நோகுதடி, ஏனோ ஏனோ பறிமோகுதடி, வைக்காதே மை மை. இந்த பாட்டுல
அவ வந்து இப்படி ஃபிளிக் பண்ணுவா. அவன் நெத்தியில வந்து அந்த பொட்டு ஒண்ணு மை வச்சு ஒட்டிக்கும். இப்ப நீங்க பாருங்க விஜய் எப்பவுமே அரகஜான்னு ஒண்ணு இந்த மாதிரி தான் ஒரு மைய ஆமா, வச்சுன்னு எப்போ ஒரு மை வச்சிருப்பாரு. அப்பவே அதுக்கு பாட்டு எழுதியிருக்காங்கன்னு இதை பார்த்தபோது நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பாட்டு அப்ப கேட்டபோது தோணல. இப்பதான் அதோடைய காரிலேஷன் தெரியுது. ஸோ புதிய கீதை படத்துல கரெக்ட் 2003ல வந்தது. யுவன் சங்கர் ராஜா இசையில ஹரிஹரன் and சித்ரா சிவராமன் பாடியிருந்தாங்க. யுக பாரதி அவருடைய வரிகள். ஸோ யூ ஆல்சோ ஓபன் யுவர் அக்கௌண்ட் வித் 100 பாயிண்ட்ஸ் சுப்ரியா. எக்ஸலென்ட். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. ட்ரீமி செரனேட்ஸ் 200 மேம். முதல் வரி என்ன? முதல் வரியை கண்டுபிடிக்கணும். நான் கொடுக்குற வரிகள்ல இருந்து மழையின் துளிகள் அவளை நனைத்து மார்பு கடந்து இறங்கும் பொழுது முக்தி அடைந்து முத்துக்கள் ஆகின்றது. மின்னலை பிடித்து மேகத்தில் கரித்து பெண் என்று படித்து வீதியில் விட்டு விட்டான். எஸ், மழையின் துளிகள் அவளை நனைத்து மார்பு கடந்து இறங்கும் பொழுது முக்தி அடைந்து முத்துக்கள் ஆகின்றதே. இந்த பாடல் வந்து வைரமுத்து எழுதியிருக்காரோ? லெட்ஸ் செக் இட் அவுட். வரிகளை பார்த்தா அவர் எழுதின மாதிரி இருக்கு. அவரே தான் எழுதியிருக்காரு. ஷாஜான் படத்துல வந்தது 2001ல மணி சர்மா அவர்கள் இசையில உன்னி மேனன் பாடியிருந்தார். இது வைரமுத்து அவருடைய வரிகள். அவருக்கு அந்த மழையின் துளிகள் வந்து முக்தி அடையறதெல்லாம் ஏற்கனவே 2-3 பாட்டுல எழுதியிருக்காரு. So yes, that is the song. So 200 more points for you, Nitya. கெத்து ட்ராக்ஸ் 200. கெத்து ட்ராக்ஸ். வள்ளுவன் பாடினால் கெத்து பாட்டை வள்ளுவன் எழுதியிருந்தார். எப்படி எழுதியிருப்பார்னு ஒரு கற்பனை. குறுங்கதை சொல்லின் செவியால் அளந்துணர் நன்றனின் கொள் அல்லதெனின் விடு. லெட் மீ சிங் a குட்டி ஸ்டோரியா? குட்டி குறுங்கதை அது அதுலதான் பிடிச்சேன். Yes, let me tell you குட்டி story. Pay attention, listen to me. If you want, take it or else when attention, leave it, baby. ஐயோ, இந்த இங்கிலீஷ் பாட்டு கூட என்னால இந்த கமக்கம் இல்லாத பாட முடியல. என் பசங்க என்னை டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, அம்மா இங்கிலீஷ் வரி பாடாத அப்படின்னு. மாஸ்டர் 2020ல வந்தது இது. அனிருத் அவர்கள் இசையில விஜய் அனிருத் 2 பேருமே பாடியிருக்காங்க. அருண் ராஜா காமராஜ் அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். சோ பத்மாவதி 200 more points for you. குத்து பார்ட்டிஸ் 200. கூத்து பார்ட்டிஸ். பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை ஆட்டம் உங்களுக்கு வருது. ஸோ கண்ணாலே பாயுதே மின்சாரம், நடந்தா நடக்குதே அணிவகுப்பு, ஊஞ்சலாய் ஆடு உடைச்சி போடு, உணர்ந்து கொள்ளு தொட்டு அள்ளு. இதுல சில வார்த்தைகள், சில வேர்ட்ஸ் இதுல இங்கிலீஷ்ல வரும் ஆக்சுவலி இந்த பாட்டுல. சரி, அந்த இது ஊஞ்சலாய் ஆடு உடைச்சு போடுன்னு வருது இல்ல, அதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. அதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. ஊஞ்சலாய் ஆடு, ஸ்விங், பிரேக், அண்டர்ஸ்டாண்ட், டச் மீ, கண்ணாலே பாயுதே மின்சாரம். தெரியல பிரியா, கெஸ் பண்ண முடியல, விடுகதை சால்வ் பண்ண முடியல. Okay, let's see if others anybody can crack it. நித்யா, உங்களுக்கு தெரியுமா? ஸ்விங் இட் பிரேக் இட். பாட்டு என்ன? ஐயோ, அந்த இதுல வரும் கோட் படத்துல ஸ்விங் இட் பிரேக் இட். அந்த லைன்ஸ் எல்லாம் பாயிண்ட் கொடுக்க முடியும். ஐயோ இல்ல, பத்மாவதி உங்களுக்கு தெரியுமா? ஸ்பார்க். பாட்டு சொல்லுங்க, லைனை சொல்லுங்க. அது ஸ்பார்க் தான் எனக்கு தெரியும், லைன் தெரியல. அந்த ஸ்பார்க் முதல் லைன் பாட்டு பேரு ஸ்பார்க், அதை விட்டுலாம். ஃபர்ஸ்ட் லைன் என்ன வரும்? கண்ணாலே பாயுதே மின்சாரம். how does it translate? கண்ணுல பார்த்தா அந்த கண்ணுன்னு ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, அது கண்ணுல ஸ்பார்க். அந்த கண்ணு ஏதோ ஒரு வேகமா பாடுவார் அந்த லைனு.
அவங்க வந்து ஸ்விங் இட் பிரேக் இட்ட சொல்லிட்டாங்க. நீங்க இது ஃபர்ஸ்ட் லைன் சொல்லாம நான் யாருக்கும் பாயிண்ட் குடுக்கறதா இல்ல. எல்லாரும் கிட்ட வந்துட்டீங்க, நான் விட்டுட்டீங்க. ஸ்பார்க் கரெக்ட், பாட்டு கரெக்ட். ஐ மீன் ஷி ஆல்சோ கெஸ்ட் இட் வாஸ் தட் ஸ்பார்க் சாங். பட் அந்த பாடல் வரிகளை சொல்லணும். கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு, அவ முன்னாலே போனா கேட் வாக்கு, ஏ சிங் இட், ஏ பிரேக் இட், ஏ ஃபீல் இட், ஏ டச் இட், டச் இட். அதுதான் அந்த பாடல். ஐயோ எனக்கு பாடவே வரல இத. எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். பட் இந்த வார்த்தைகளை தமிழ்ல கேட்டா வியர்டா இருக்கு இல்லையா? ஸ்விங் இட் பிரேக் இட்ட உடைச்சு போடுன்னு நம்ம படிச்சோம்னா அது எப்படி இருக்கு? கோட் படத்தை 2024ல யுவன் சங்கர் ராஜா இசையில அவரே பாடியிருந்தாரு. விஷா பாலு அப்படிங்கிறதோட இணைந்து கங்கை அமரன் சார் தான் இதுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. ட்ரெண்ட் என்னவா இருந்தாலும் அதுக்கு கீப் அப் பண்றாங்க அண்ணன் தம்பிகள் 2 பேருமே. அட்டகாசம். ஓகே, ஸோ எனிவே யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை இதுல. நம்ம என்ன பாட்டு பாட எபிசோட் பாடல்கள் எல்லாம் இப்போ ஸ்பாட்டிஃபைல கிடைக்குது. ஸ்பாட்டிஃபைல தமிழ் நாஸ்டால்ஜியா அல்லது என்ன பாட்டு பாடன்னு தேடி பாருங்க. இதில் சூப்பர் ஹிட் மற்றும் அரிய தமிழ் திரை இசை பாடல்கள் ஸ்பெஷல் கலெக்ஷன் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. எப்போ வேணாலும் கேளுங்க, ரசிங்க. ட்ரீமி சர்னைட்ஸ் 300 மேம். ட்ரீமி சர்னைட்ஸ் 300 பாட்டுக்கு பாட்டு எடுத்துதான் இதுவும். நெஞ்சை பாடாய் படுத்தியவளை, கண்ணா மூச்சி வித்தை காட்டுபவளை, அருகில் வந்து விலகி செல்பவளை, கேள்வியினால் மனதை குழப்புபவளை தேடினால் கிடைப்பாளா, காவலன் கையில் சிக்குவாளா, யார் அவள் சொல், யார் அவள்? படத்தோட பேர் இருக்கு இதுல. வித்தை காட்டுபவளை, படத்தை ஃபிகர் அவுட் காவலன் படத்துல அந்த தெரியல மேம். அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுன்னு தெரியும். அந்த அவங்க தேடி போகும்போது அந்த வர்ற பாட்டுங்க. பாட்டு ஞாபகம் வரலையா? பாட்டு ஞாபகம் வரல மேம். ஓகே, திஸ் இஸ் 4th round இல்லையா? ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ் கோஸ் டு சுப்ரியா. உங்களுக்கு தெரியுமா இந்த பாட்டா மேம்? காவலன் படத்துல இருந்து சட சட சடவேன இதெல்லாம் பறக்குது. அதுதான் முதல்ல என்ன சொல்லுங்க, நடுவுல எல்லாம் சொன்னா எனக்கே தெரியாது. இல்ல முதல் லைன் இப்படிதான் வரும். சட சட சடவேன இதெல்லாம் பறக்குது. அந்த பாட்டு யாரது? அந்த பாட்டா? யாரது? எஸ் எஸ். யாரது யாரது? எஸ். அதுக்கு முதல்ல ஸ்டார்டிங்ல சட சட சடன்னு ஏதாவது வருமா என்ன அதுல? இல்ல அது வேற பாட்டு, இது வேற பாட்டு. வேற பாட்டு. ஓகே. யாரது யாரது சாங். எஸ், அதுதான் அந்த சாங். யாரது யார் யாரது சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, யாரது யாரது நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நிற்பது, வினையாக கேட்டது, தெளிவாக குழப்ப நினைப்பது. நல்ல பாடல் இது. காவலன் படத்துல 2011 வந்தது. வித்யாசாகர் மியூசிக்ல கார்த்திக் அண்ட் சுசித்ரா பாடியிருந்தாங்க. யுகபாரதி அவருடைய வரிகள். வித்யாசாகர் மியூசிக்கு இப்ப கூட நிக்குது. என்ன மெலடி சூப்பரா கொடுத்திருக்காரு அவரு. சோ இதை சால்வ் பண்ணி சுப்ரியா நீங்க 300 பாயிண்ட்ஸ். குத்து பார்ட்டிஸ் 300. குத்து மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஃபைண்டிங் திஸ். உங்களுக்கு 3 க்ளூஸ் வரும் இந்த பாட்டு சால்வ் பண்ண. முதல் க்ளூலே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். மூன்றாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். இல்லை நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய முதல் க்ளூவை பார்க்கலாம். யுவர் ஃபர்ஸ்ட் க்ளூ இஸ் அ மீம். ஸ்டூடியோலாம் இருக்கிற ஏரியாவுக்கு நீ பிரச்சாரம் பண்ணவே போகலை, ஓட்டு மட்டும் கேட்ட. எப்படியோ உன் குத்தாட்டத்தை பார்த்து மயங்கின கூட்டம் உன்னை இந்த நாற்காலியில உட்கார வச்சிடுச்சு. என்ன பாட்டு? கொடம்பாக்கம் ஏர்வியா, ஓட்டு கேட்டு வரியா, குத்தாட்டம் என்னோட ஆடரடியா. எஸ் எஸ். எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஸ்டூடியோ இருக்க ஏரியாலே இருந்தா அது அப்புறம் ஓட்டு போடவே போல அந்த இதெல்லாம் வச்சு. எஸ் எஸ் எஸ். ஸோ இது அந்த பாட்டை இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு கனெக்ட் பண்ணி நான் ஒரு க்ளூ வச்சேன். நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. செகண்ட் க்ளூ வாஸ் திஸ். இது யாரு பாடியிருந்தாங்க? திப்பு அண்ட் சோபா சந்திரசேகர் இந்த பாடையை விஜயோட அம்மா தான் பாடியிருந்தாங்க. ஸோ அண்ட் தேர்ட் க்ளூ வாஸ் ஆடியோ க்ளூ. அதெல்லாம் தேவை இருந்திருக்கல உங்களுக்கு. நீங்கள் அப்படியே அழகாக சொல்லிட்டீங்க. ஸோ எஸ், தட் இஸ் த சாங். கோடம்பாக்கம் ஏரியா, ஒட்டு கேட்டு வாரியா, குத்தாட்டம் என்னோடு ஆடரடியா. சிவகாசி படத்துல 2005ல படத்துல அசீன் ஹீரோயின்னால இந்த பாட்டுல வந்து நயன்தாரா ஆடிருப்பாங்க. ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில திப்பு அண்ட் சோபா பாடியிருந்தாங்க. பேரரசு அவர்களுடைய வரிகள் வந்த பாடல் இது. ஸோ பத்மாவதி
முதல் க்ளூலயே எடுத்து 600 பாயிண்ட்ஸ். எங்கேயோ போயிட்டீங்க நீங்க. பிடிக்க முடியாத தூரத்துக்கு போயிட்டீங்க பாயிண்ட்ஸ்ல. சூப்பர் சூப்பர். டெரிஃபிக் டான்சர்ஸ் 200. மாத்தி யோசி. உங்களுக்கு படமும் எழுத்துமா க்ளூ வரும். இதுல வந்து எழுத்தே இல்ல. இது படம் தான் நினைக்கிறேன் இதுல. ஆனா கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஆடு 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 நிறைய ஆடா எப்படி சொல்லுவீங்க? ஆடுகள். அத அப்படியே பாட்டா மாத்துங்க. ஆடுங்கடா என்ன சுத்தினா ஐயனாரு. எஸ். அதுதான் அதுதான் அந்த பாடல். நான் ஐயனாரு வெட்டுக்கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. போகிரி படத்துல 2007ல மணி சர்மா அவருடைய இசையில நவீன் அப்படிங்கிற ஒரு பாடல் இருந்த பாடல கபிலன் அவருடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ் ஃபார் சுப்ரியா. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அமெரிக்காவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அமெரிக்க டாலர் மதிப்பில் Amazon வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு ஆதர்ஷ் அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. டெரிஃபிக் டான்சர்ஸ் 300 மேம். கலக்கல் பாட்டு. என்னடா கலக்கல் பாட்டு இத்தனை நேரம் வராம இருந்தது? நீங்களாம் 300 பக்கமே போகாம இருந்தீங்க. சோ வருது உங்களுக்கு 2 பாட்டு கலந்து. சர்ச்சை தேடி போனதில்ல, பள்ளி வாசல் பார்த்ததில்ல, உறங்காமலே உளறல் வரும் இதுதானோ ஆரம்பம். போலீஸ்காரன் கண்களுக்கு நாங்க பேட் பாய்ஸ் தான். காதல் அழகானதா இல்லை அறிவானதா? லேடீஸ் கரேஜில் டிராவல் பண்ண வேணும். காதல் சுகமானதா இல்லை சுமையானதா? இது வந்து மேகமாய் வந்து போகிறேன் அது. இது வந்து we are bad 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 boys அந்த பாட்டு. அக்குதே 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 அக்குத மீனிங் அக்குதே அக்குதே. எஸ், அதுதான் அந்த பாடல். எஸ் எஸ், நல்லா இருக்கும் அந்த பாட்டு. டான்ஸ் அக்குது அக்குதுக்கு. ஸோ தட் இஸ் ஃப்ரம் நிலாவேவா. அசத்த போறோம் அக்குதே அக்குதே அசத்தோமா. 98ல வந்த படம் நிலாவேவா. வித்யாசாகர் இசையில வித்யாசாகரே பாடிருந்தார். எஸ் என் சுரேந்திரன், கோபால் ராவ் அவங்களோட இணைந்து வைரமுத்தலோட வரிகள். அண்ட் இது மேகமாய் வந்து போகிறேன் எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான். துள்ளாத மனமும் துள்ளும் 99ல எஸ்.ஏ. ராஜ்குமார் மியூசிக்ல ராஜேஷ் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு பாடினார். அசப்பில் கொஞ்சம் எஸ்பிபி குரல் மாதிரி இருக்கும் அவருக்கு. அவருடைய பாடல் இது. முத்து விஜயன் அப்படிங்கிறவர் இதுக்கு வரிகள் எழுதியிருந்தாரு. ஸோ 2 பாடலையும் கிராக் பண்ணி நித்யா யூ கெட் 300 பாயிண்ட்ஸ். எக்ஸலண்ட். கெத் ட்ராக்ஸ் 300. கலக்கல் பாட்டு உங்களுக்கும். சாமி வரம் தந்திட்டா உருமி உருமி மேளம் இவன் ஒரச தாளம். மண்ணை நம்பி வேறு விண்ண நம்பி யாரு என்ன நம்பி யாரோ கெட்டதில்ல பாரு. 8 கட்டி பாடுவேன் ஓடு கட்டி ஆடுவேன் பொறப்போம் இறப்போம் அவன் கையில நாம வாழும் வாழ்க்கை நம்ம கையில. அழகான முகமே ஹலோ ஹலோ சுகமே சுட்டு விரல் தொட்டு புட்டா தீ பிடிக்குது நகமே. ஃபர்ஸ்ட் பாட்டு திருப்பாச்சி, நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு. செகண்ட் பாட்டு வந்து வில்லு வில்லு வில்லு. இல்ல உருமி உருமி மேளம் இவ ஒரச தாளம். அழகான முகமே ஹலோ ஹலோ சுகமே தொட்டு விரல் தொட்டு புட்டா தீ பிடிக்குது நகமே. ஐயோ இங்க இருக்கு. மெலடி இருக்கு பாருங்க அதுல. அது உங்களுக்கு க்ளூ யார் மியூசிக்னு. அழகான முகமே ஹலோ ஹலோ சுகமே. அது வித்யாசாகர்னு நினைக்கிறேன் செகண்ட் பாட்டு. ஒரு பாட்டு நீங்க சொல்லிருக்கீங்க. இன்னொரு பாடலை நித்யா சொல்றாங்களா பாக்கலாம். நித்யா உங்களுக்கு தெரியுமா இன்னொரு பாட்டு? தெரியும் மேம். மச்ச பேரு மதுரை நீ நின்னு பாரு எதிர
நான் ரெட்டை ரெக்கை பறந்து வரும் 2 காலு குதிரை. எஸ் அதான் அந்த பாடல் இப்ப ஞாபகம் வந்துட்டா பத்மாவதி? அவங்க சொன்ன சோ அதுதான் அந்த 2 பாடல். மச்சான் பேரு மதுரை வந்து 2004ல வந்தது. மதுரை படத்துல வித்யாசாகர் மியூசிக்ல சங்கர் மகாதேவன் பாடியிருந்தாரு. ஓப்பனிங் சாங்னா எஸ்பிபி அடுத்தது சங்கர் மகாதேவன் தான். அதிரடி தூள் கல்புவார் அவரு. கபிலன் அவருடைய வரிகள். நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு வந்து திருப்பாச்சி படத்தை வந்து 2005ல தீனா மியூசிக்ல டிப்பு பாடியிருந்தாரு. இந்த பாடலை பேரரசு அவருடைய வரிகள் வந்த பாடல். So இது எல்லாமே கிட்டத்தட்ட அது ஒரே டைம் ஃப்ரேம்ல 2004 2005 அந்த டைம்ல தான் வந்து விஜய் வந்து அவருடைய கில்லி இதெல்லாம் வந்து கடன்னு அவருடைய ஸ்டாக் பில்ட் ஆன டைம் அது. ஸோ இது வந்து நித்யாக்கு 100 பாயிண்ட்ஸ் அண்ட் பத்மாவதிக்கு 100 பாயிண்ட்ஸ். அட நெக் டு நெக்கா போயிட்டு இருக்கீங்க 2 பேரும். விஸ்ஃபுல் மெலடிஸ் 300. ஓகே, உங்களுக்கு ஒரு 2 சோக பாடல்கள் கலந்து கேட்க போகுது. காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல ஏதோ நான் இருந்தேன் என் உள்ளே காற்றாய் நீ கிடைத்தாய் அன்பே உன் புன்னகையெல்லாம் அடி நெஞ்சில் சேமித்தேன் இரவிங்கே பகல் இங்கே தொடுவானம் போனதெங்கே வெள்ளை சிரிப்புகள் உன் தவறா அதில் கொள்ளை போனது என் தவறா உருகினேன் நான் உருகினேன் என்று உயிரில் பாதி கருகினேன். தெரியுமா? எஸ் பிரியா. ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து சர்க்கரை நிலவே பெண் நிலவே அந்த பாட்டு. நெக்ஸ்ட் பாட்டு வந்து நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது. ரெண்டுமே ரொம்ப சூப்பரான ஒரு விஸ்ஃபுல் மெலோடிஸ். ரெண்டுமே ஆமா, ரெண்டுமே அழகான பாடல்கள். ஸோ சர்க்கரை நிலவே அஃப்கோர்ஸ் ஸ்வீட்டஸ்ட் வாய்ஸ் ஆஃப் ஹரிஷ் ராகவேந்திரா. அவ்வளோ அழகான பாடல் அது யூத் படத்துல வந்து 2002ல. சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே வைரமுத்தவருடைய வரிகள் வந்தது அது. இது வந்து சங்கர் மகாதேவன் எப்படி அதிரடி பாடுவாரோ அதே மாதிரி இந்த மாதிரி எமோஷனல் சாங்ஸ் அழகா பாடக்கூடியவர். நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது திருமலை படத்துல வந்து 2003ல வித்யாசாகர் மியூசிக்ல வைரமுத்தவருடைய வரிகள் தான் இதுவும். ஸோ 2 பாடல்களையும் எடுத்து 300 more points for you. எல்லாருமே பக்கத்துல இருக்கீங்க பாயிண்ட்ஸ்ல. ஸோ லாஸ்ட் ரவுண்ட் தான் டிசைடர் ரவுண்ட் நினைக்கிறேன். தமிழ் நாஸ்டால்ஜியா நியூஸ் லெட்டர் படிச்சிருக்கீங்களா? வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை உங்க இன்பாக்ஸுக்கு இது தேடி வரும். இதில் சுவாரஸ்யமான இசை தகவல்கள் மற்றும் உங்களுக்கான ஒரு பிரத்யேக கேள்வியும் காத்திருக்கு. பிரியா தமிழ் nostalgia.com ஐடியிலிருந்து மெயில் வரும். வரலைனா ஸ்பேம் ஃபோல்டரை செக் பண்ணுங்க. Wistful Melodies 100 ma'am. பிக்சர் பசில். வாணி நீ நான் ராணி. முதல்ல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? வாணி ஜெயராம் அம்மா. அவங்க எங்க இருக்காங்க? வானத்துல. வானத்துக்கு வேற வார்த்தை? சரி அதுவா இருக்கும். 2வது லைன் என்ன? நான் சொல்லலாம். பொசசிவ் நவுனா எப்படி சொல்வீங்க அத? எனக்கு. எனக்கு ராணி. நேரமாயிட்டு இருக்கு. நீங்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா அத கோத்து பாட்டு வர மாட்டேங்குது உங்களுக்கு. ஓகே, ஐம் கோனா ஹேவ் டு பாஸ் இட். சுப்ரியா, உங்களுக்கு தெரியுமா இது என்ன பாடல்னு? தெரியும் பிரியா. ஆகாஷவாணி நீ என்றாணி பிரியமுடன் படத்துல இருந்து ரொம்ப அழகான ஒரு மெலோடி. எஸ், அவங்க வந்து வானத்துல ராணி வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா ஆகாஷவாணின்னு ஆகாஷம் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பாங்க. எஸ் எஸ், தட் இஸ் தி சாங். பிரியமுடன் படத்துல வந்து பாடல் இது. ஆகாஷவாணி நீயே என் ராணி சோஜா
சோஜா சோஜா. இது கௌசல்யா வந்து அவங்க அப்பா இறந்துருவாரோ ஏதோ சோகமா இருப்பாங்க. அவளை ஆசுவாசப்படுத்தி இவர் பாடுறாரு. கொலை பண்ணதே இவருதான். அவளை வந்து அதுக்கப்புறம் ஐயோ நான் வந்து ஸ்பாய்லர் அலர்ட் இதெல்லாம் யாரும் கேட்டுறாதீங்க படம் பார்க்காதவங்க. தட் இஸ் த சாங் பிரியமுடன் படத்துல 98ல வந்தது. தேவா அவர்கள் இசையில ஹரிஹரன் பாடியிருந்தாரு. அறிவுமதி அவர்களுடைய வரிகள். ஸோ சுப்ரியா யூ ஸ்டீல் 100 பாயிண்ட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஹர். குத்து பார்ட்டிஸ் 100. குத்து பார்ட்டிஸ். பிக்சர் பசில் எனக்கு கண்டுபிடிங்க. ஈஸி தான். மல்லி கட்டு கட்டு மல்லியா கட்டு மல்லி 2 நிலவு 2 கட்டு மல்லி நிலவு 2 அது பொட்டா 2வது. குத்து பாட்டுல பொட்டு கட்டு மல்லி 2 நிலவு 2 இடுப்பா. ஏதா க்ளூ மேம்? என்ன க்ளூ கொடுக்கறது? நீங்க எப்படி க்ளூ கொடுக்கறது எனக்கு தெரியலையே. அந்த பெண்ணை பத்தி வர்ணிச்சு பாடுற பாடல். சோ எல்லாமே வந்து இதெல்லாம் அவள் செய்தது அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் பாட்டு. தெரியல மேம். தெரியல. ஓகே. எனக்கும் இதுக்கு க்ளூ கொடுக்க தெரியல. நித்யா உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேம். கட்டி மல்லி கட்டி வச்சா வட்ட கருப்பு பொட்டு வச்சா அந்த சந்திரனில் 2 வச்சா சாரப்பாம்பு இடுப்ப வச்சா. என்னன்னா இந்த குத்து பாட்டு வரிகளே மண்டையில ஏற மாட்டேங்குது. ரஞ்சிதமே ரஞ்சிதமே அதுதான் நம்ம மைண்ட்ல நிக்கிறது. இதுதான் ஆக்சுவலி பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன். அதான் அந்த பாடல். ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே. அந்த பாடல் வாரிசு படத்துல வந்தது. 2022ல வந்தது. தமன் அவர்களுடைய மியூசிக்ல விஜய் MM மானசி பாடியிருந்தாங்க. விவேக் அவர்களுடைய வரிகள் இது. ஸோ 100 பாயிண்ட்ஸ் நித்யா. அகெயின் யூ ஈக்குவல் பத்மாவதி நவ். லெட்ஸ் see. இப்போ இந்த கேள்வியை வந்து சுப்ரியா எடுத்துட்டீங்கன்னா it will be a great tie. Never before happened. Let's see if you can crack this. உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ்ல ஒரு துளி பாட்டு. ஆஹா. சோ உங்களுக்கு வந்து பாடலோட ஒரு சின்ன பிட் கேட்க போகுது. அதுல நீங்க பாட்டை சொல்றீங்களா பார்க்கலாம். ஐயோ ஃபர்ஸ்ட் லைன் வர மாட்டேங்குதே. லேட்டஸ்டா வந்த பாடல்கள்லாம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா சொல்லிடலாம். சின்ன மகள். ஐயோ இது ஜனநாயகன் 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 ஜனநாயகன்ல என்ன பாட்டு? ஜனநாயகன்ல அதான் செல்ல மகள் அந்த சாங் ஸ்டார்ட் ஆகுமா? இல்ல இல்ல it is not that. I'm going to have to pass it. பத்மாவதி உங்களுக்கு தெரியுமா? ஆளப்போறான் தமிழன். எஸ், ஆளப்போறான் தமிழன். அதாவது அப்பவே ஆக்சுவலி எம்ஜிஆர் மாதிரி இவரும் நிறைய பண்ணிருக்காரு. முன்னாடியே இதுக்கெல்லாம் பாட்டுலாம் எழுதி வச்சிருந்திருக்காங்க போல. ஆளப்போறான் தமிழன் உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே. அதான் மெர்சல் படத்துல 2017ல ரொம்ப நாளா பிளான்ல இருக்கு. இப்பதான் நமக்கு எனக்கு புரியுறது இதெல்லாம். ரஹ்மான் இசையில சத்யபிரகாஷ், பூஜா, கைலாஷ்கர் எல்லாரும் பாடியிருந்தாங்க. விவேக் அவருடைய வரிகள். ஸோ இட்ஸ் நாட் டு பி. வி ஹாவ் அ கிளியர் வின்னர். பத்மாவதி 100 பாயிண்ட்ஸ் லாஸ்டா நீங்க எடுத்துட்டீங்க. yet another very exciting episode. First of all, விஜய்க்கு ஒரு ஹாப்பி பர்த்டே. அண்ட் ஐ திங்க் அவருடைய ஒரு நல்ல பிரெட் ஆஃப் சாங்ஸ் பார்த்தோம் நாம. 90s ஆரம்பிச்சு அப்புறம் லேட்டஸ்ட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இது மூலமா நானும் வந்து நிறைய புது பாடல்கள்லாம் எனக்கு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சூப்பரா விளையாடினாங்க. பயங்கரமா நெக் டு நெக்கா லாஸ்ட் மினிட் வரைக்கும் யார் வின் பண்ண போறானே தெரியல. அந்த மாதிரி ஆக்சுவலி நம்ம ப்ரோக்ராம்ல வின்னர் லூசர்லாம் கிடையாது. எவ்ரிபடி இஸ் a winner. Music is the winner. We are the winners. But still points பார்த்துடலாம். We have Nithya with 1100 points. Padmavati, our big winner today, with 1200 points, and Supriya with 1000 points. So ரொம்ப close contest and everybody played well. I'm very happy. But we also saw some beautiful songs today.
அண்ட் அடுத்த வாரம் நிகழ்ச்சியும் ஒரு பர்த்டே ஸ்பெஷல் தான். ஆனா நம்ம பார்க்க போறது 60ஸ்க்கு போறோம். ஏன்னா we are going to be celebrating the birthdays of மெல்லிசை மன்னர் எம். எஸ். விஸ்வநாதன் அண்ட் கவியரசர் கண்ணதாசன் அவங்களுடைய பாடல்கள் அடுத்த வார நிகழ்ச்சியில வரப்போகுது. இட் will be a bonanza episode for all the old timers. So enjoy பண்ணலாம். Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.